ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் மெட் அப்படின்ற டினைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டினைலோட டினைல் ரீசன் கோட், அதாவது இஓபியில் என்ன டினைல் ரீசன் கோட் அப்படி இருக்கும் அப்படின்னா PR119 அப்படின்ற டினைல் ரீசன் கோட் தான் இஓபியில் நமக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டினைல்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் டினைல் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பேஷண்ட் வந்து ஒரு பாலிசி எடுக்கும் போது அந்த பாலிசிக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். அந்த பெனிஃபிட்ஸை தான் நம்ம வந்து இந்த எலிஜிபிலிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் வெரிஃபிகேஷனில் நம்ம சர்வீஸ்க்கு முன்னாடியே செக் பண்ணுவோம். ஒரு சில பாலிசியில் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஆனுவல் மேக்ஸிமம் இருக்கும். அதாவது ஒரு இயருக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் நாங்கள் பே பண்ணுவோம், இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து அமௌண்ட்டை பேஸ் பண்ணியும் இருக்கலாம், இல்லை சர்வீஸை பேஸ் பண்ணி இருக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வீஸை வந்து நாங்கள் இத்தனை டைம்ஸ் தான் ஒரு இயருக்கு கவர் பண்ணுவோம். லைக் இப்போ ஒரு ஐ ரிலேட்டட் சர்வீஸ் ஒரு பேஷண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு இயருக்கு ஒரு 5 டைம்ஸ் தான் நீங்கள் ஒரு ஐ டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட்ஸ் டிட்டர்மைன் பண்ணி அங்கே முன்னாடியே வச்சுருப்பாங்க. வந்து அந்த பேஷண்ட்டோட பிளானை பொறுத்து மாறும். எய்தர் அமௌண்ட் வைஸ் இருக்கலாம், இல்லை அந்த சர்வீசஸோட ஃப்ரீக்வன்சி, அதாவது எத்தனை யூனிட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம், எத்தனை வாட்டி அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து அவங்க அந்த இயருக்குள்ளே கேலண்டர் இயருக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது பிளானை பொறுத்து வேரி ஆகும். இந்த டினைல் எப்போ வரும்னா, எய்தர் வந்து அந்த நான் சொன்ன அந்த த்ரெஷ்ஹோல்டு அமௌண்ட் வந்து மெட் ஆகிடுச்சு, இல்லை அந்த அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டோட மேக்ஸிமம்க்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வர கிளைம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் மெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டினைல் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பேஷண்ட்டோட பிளானை பொறுத்து மாறும். ஸோ எய்தர் அமௌண்ட் வைஸ் வந்து மெட் ஆனாலும் சரி, இல்லை யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ யூனிட்ஸ் வந்து எடுத்துட்டீங்க, ஸோ இந்த சிபிடிக்கு வந்து இன்னொரு யூனிட் பில் பண்ண முடியாது அப்படின்ற டினைல் வந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரே டினைல் ரீசனில் தான் இந்த கிளைம் வந்து டினை ஆகும். ஸோ அதை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கிளைம் வந்து அமௌண்ட் வைஸ் மெட் ஆகி டினை இருக்கா, இல்லை அந்த சர்வீஸ் வைஸ் மெட் ஆகி டினை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இந்த டினைல் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நான் வந்து ப்ரீ கால், ஆன் கால் அண்ட் எண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். ஸோ இதை வாங்க நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ப்ரீ காலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் இதில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம இஓபியை எடுத்து ஒரே ஒரு பர்டிகுலர் சிபிடிக்கு மட்டும்தான் அந்த டினைல் வந்திருக்கா, இல்லை அந்த என்டையர் கிளைமுமே அந்த டினைல் வந்திருக்கா PR119 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு சிபிடி மட்டும்தான் டினையாக இருக்குது, மற்ற சிபிடிஸ் எல்லாமே பேயாக இருக்குது அந்த கிளைமில் அப்படின்னா, மேபி அந்த பர்டிகுலர் சிபிடியோட மேக்ஸிமம் வந்து மெட்டாக இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிட்ஸ் வந்து மெட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அந்த என்டையர் கிளைமுமே டினை ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் மெட் ஆகிருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம அந்த இஓபியிலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அந்த பேஷண்ட்டோட அதர் டேட் ஆஃப் சர்வீஸை நம்ம செக் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணுற டேட் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறமா வர டேட் ஆஃப் சர்வீஸை செக் பண்ணணும். அதில் எதனாச்சும் பேமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். சேம் இன்சூரன்ஸ் கிட்டே இருந்து மேபி நமக்கு ஒரு சிபிடி டினே ஆகிருக்கும், ஒரே ஒரு சிபிடி மட்டும். அந்த சிபிடி பார்த்தோன்னா அடுத்த வர டேட் ஆஃப் சர்வீஸில் பே ஆகிருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து இன்சூரன்ஸ் மைட் பி டப்பாக டினை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கேஸில் நம்ம அதை ரீப்ராசஸ் பண்ண வைக்கணும். ஆனால் நம்ம இந்த இடத்துல 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து வர டேட் ஆஃப் சர்வீஸில் சேம் சிபிடி பே ஆகிருக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ் தப்பாக தான் டினை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இன்கேஸ் வந்து அந்த பாலிசி எண்ட் ஆகி அதே இன்சூரன்ஸ் கிட்ட அடுத்த பாலிசி ஆரம்பிக்கலாம். அந்த டைமில் அவங்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரீசெட் ஆகும். ஸோ அதே சிபிடி வந்து இன்னொரு 5 டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாலிசி எண்ட் ஆகிற வரையும் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம அதை செக் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ப்ரீ கால் அனாலிசிஸில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, ஆத்தரைசேஷன் எதனா வாங்கியிருக்காங்களா, மேபி அடிஷ்னல் யூனிட்ஸ்க்கு வந்து ஆத்தரைசேஷன் வாங்கியிருப்பாங்க. இப்போது ஒரு கிளைமில் வந்து ஒரே ஒரு சிபிடி மட்டும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் மேக்ஸிமம் பெட் அப்படின்னு சொல்லிட்டு டினை ஆகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சிபிடிக்கு அடிஷ்னல் யூனிட்ஸ் நாங்கள் இந்த மாதிரி பில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கிட்ட சொல்லி அவங்க ஆத்தரைசேஷன் ஓகே நீங்கள் இந்த பர்டிகுலர் சிபிடிக்கு மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்களா, எனி டாக்குமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ண போகிறோம். இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணி ரெப்பை ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லா டெனைல்ஸ்க்கும் வாங்குற மாதிரி ரிசீவ் டேட்டும் டெனைல் டேட்டும் வாங்க போகிறோம். அடுத்து நம்ம ரெப்புக்கிட்ட அந்த டினைலை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினைல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினை கேட்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெப்புக்கிட்ட இது வந்து மேக்ஸிமம் டாலர் வேல்யூ மெட் ஆகி டினை ஆயிருக்கா, இல்லை மேக்ஸிமம் யூனிட்ஸ்னால டினை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்புக்கிட்ட கேட்கணும். இப்போது நம்ம அந்த பில் பண்ண கிளைமில் எல்லா சிபிடியும் டினை ஆகிருக்கு, எல்லா சிபிடியும் PR119 அப்படின்னு சொல்லிட்டு டினை ஆகிருக்கு அப்படின்னா மேபி ரெப்பு சொல்லுவாங்க இந்த டாலர் வைஸ் வந்து மெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரெப்புக்கிட்ட என்ன கேட்கணுன்னா, எவ்வளோ மேக்ஸிமம் ஆனுவல் மேக்ஸிமம் இந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டாலர் வேல்யூ நீங்கள் பே பண்ணுவீங்க இந்த பிளான் படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்புக்கிட்ட அந்த டாலர் வேல்யூ வாங்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போ அந்த டாலர் வேல்யூ மெட் ஆச்சு, என்ன டேட்டில், என்ன டேட் ஆஃப் சர்வீஸ்க்கு அந்த பேஷண்ட்க்கு மெட் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நம்ம ரெப்புக்கிட்டேருந்து வாங்கணும். அந்த மாதிரி கேட்டோன்னா ரெப் வந்து அந்த டாலர் வேல்யூ எவ்வளோ இந்த பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் கேலண்டர் இயருக்கு பே பண்ணுவோம், அப்புறமா எப்போ அது மெட் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மெட் டேட் வந்து நம்மளோட டேட் ஆஃப் சர்வீஸ்க்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே அதர் டேட் ஆஃப் சர்வீஸ் வந்து செக் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம டேட் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறமா வர கிளைம்ஸ் எதனா பே ஆயிருந்தது சேம் இன்சூரன்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னா நம்ம ரெப்புக்கிட்ட அதை டபுள் செக் பண்ணிக்கலாம். நான் எங்கள் டேட் ஆஃப் சர்வீஸ்க்கு அடுத்து வர டேட் ஆஃப் சர்வீஸ் பே பண்ணியிருக்கீங்களே எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா பெனிஃபிட்ஸ் மேக்ஸிமம் மெட்டாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் நம்ம டேட் ஆஃப் சர்வீஸ்லேருந்து வரக்கூடிய அடுத்து வர டேட் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே வந்து டினை ஆகிருக்கணும். ஸோ அவங்க பே பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம ரெப்புக்கிட்ட டபுள் செக் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அவங்க தப்பாக தான் டினை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீப்ராசஸ் எடுக்க சொல்லணும். இல்லை அது வந்து கரெக்டாக தான் டினைல் வந்திருக்கு, அடுத்து வரதில் பாலிசி வந்து ரெனியூவல் ஆகிருக்கு, ஸோ அவங்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஸோ இந்த டினைல் கரெக்டு தான். அந்த கேஸில் இது நம்ம பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெப்புக்கிட்ட டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அவங்க வந்து பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எய்தர் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் பில் பண்ண சொல்லுவாங்க, அந்த அலௌட் அமௌண்ட்டை மட்டும் பேஷண்ட்க்கு பில் பண்ண சொல்லுவாங்க, இல்லை வந்து அந்த என்டையர் கிளைமுமே பில்ட் அமௌண்ட்டையுமே பேஷண்ட்க்கு பில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம இஓபியில் பார்த்தாலே தெரியும் அது எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் த இஓபி வந்து நம்ம பேஷண்ட்க்கு பில் பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போது பேஷண்ட்டுக்கு வந்து செகண்டரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரைமரி இன்சூரன்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி டினைல் வருதுன்னா நம்ம வந்து செகண்டரிக்கு பில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரிக்கு பில் பண்ணலாம். ப்ரைமரியோட அந்த டினைல் இஓபியை வச்சு நம்ம செகண்டரிக்கு பில் பண்ணலாம். இன்கேஸ் செகண்டரி வந்து அவங்களோட அலோட் அமௌண்ட்டை மட்டும் அந்த கிளைமில் பே பண்ணலாம். இல்லை செகண்டரியும் டினை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பேஷண்ட்க்கு வந்து பில் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ப்ரைமரியோட இஓபி மட்டும் வச்சு பேஷண்ட்க்கு பில் பண்ணோன்னா மேபி பேஷண்ட் வந்து ஃப்யூச்சரில் கேட்கலாம், எங்களுக்கு செகண்டரி இன்சூரன்ஸ் இருக்குது நீங்கள் ஏன் பில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் டினையலுக்கு மட்டும் நம்ம செகண்டரிக்கும் பில் பண்ணி அவங்க பே பண்ணாலும் இல்லை வந்து அவங்க டினை பண்ணிட்டாலும் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம பேஷண்ட்க்கு பில் பண்ணலாம். இப்போ ரெப்பு வந்து இந்த சினாரியோ 2ல் சொல்கிறாங்க டாலர் வைஸ் மெட் ஆகல, யூனிட் வைஸ் மெட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சிபிடி டினை இருக்கோ அந்த சிபிடி வந்து எத்தனை யூனிட்ஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க பர் டேக்கோ இல்லை வந்து பர் மந்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும். மேபி ரெப்பு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த பர்டிகுலர் சிபிடி பிளான் படி 5 யூனிட்ஸ் தான் பே பண்ணுவாங்க, பில் பண்ணலாம் நம்ம, இல்லை வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்பு சொல்லுவாங்க. அந்த கேஸில் அந்த நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூனிட்ஸோட ஃப்ரீக்வன்சி வாங்கணும். அதாவது எத்தனை மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அதை பில் பண்ணலாம், இல்லை எத்தனை யூனிட்ஸ் நம்ம பில் பண்ணலாம், ஒரே நாள்னால் எத்தனை யூனிட்ஸ் வந்து அதை பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது எப்போ மெட் ஆச்சு, இதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து எப்போ அவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலையும் நம்ம வாங்கணும். இது வாங்கினதுக்கப்புறமா நம்ம பேஷண்ட்டோட ப்ரீவியஸ் டேட் ஆஃப் சர்வீஸில் போயிட்டு செக் பண்ணிக்கணும். அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து இப்போது அவங்க த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த சர்வீஸ் பே ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கணும். இல்லை அந்த சர்வீஸ் வந்து 1 டேக்கு வந்து 5 யூனிட்ஸ் தான் பே பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 1 டேக்கு 5 யூனிட்ஸாவது அவங்க பே பண்ணியிருக்காங்களா, 6th யூனிட் தான் வந்து மேக்ஸிமம் மெட் அப்படின்னு சொல்லிட்டு டினைல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேஸில் இன்சூரன்ஸ் தப்பாக டினை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி ரீப்ராஸ் எடுக்க வைக்கலாம். இல்லை கரெக்டாக தான் டினை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இது வேறு வழியில் நம்ம பேஷண்ட்க்கு தான் பில் பண்ணணும்.
அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த காலில் கிளைம் நம்பரும் நம்ம கால் ரெஃபரன்ஸ் நம்பரும் வாங்கிட்டு இஓபி இல்லை அப்படின்னா இஓபியை ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம காலை க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம எண்ட் ஆக்ஷனில் இப்போது இன்சூரன்ஸ் வந்து இந்த கிளைமை தப்பாக தான் டினை பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பேஷண்ட்டோட மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து மெட் ஆகலை, டாலர் வைஸும் மெட் ஆகலை, யூனிட் வைஸும் மெட் ஆகலை அப்படின்ற சினாரியோவில் நம்ம இப்போ ரீச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கிளைமை ரீப்ராஸ் எடுக்க வைக்கலாம். இல்லை இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக தான் டினை பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து மெட் ஆகிடுச்சு, இதர் டாலர் வைஸாக மெட் ஆகிருக்கலாம் இல்லை யூனிட் வைஸாக மெட் ஆகிருக்கலாம் அப்படின்னா இஓபியில் செக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் நம்ம பேஷண்ட்டுக்கு பில் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு பில் பண்ணலாம். அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்கேஸ் வந்து ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் இல்லைனா ஆட்டோ இன்சூரன்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி டெனையல் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷனுக்கு கால் பண்ணிவிட்டு உண்மையிலே இது வந்து கரெக்டான டெனையல் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான டெனையல் தான் அப்படின்னா பேஷண்ட்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நம்ம பில் பண்ணலாம். ஆனால் அந்த WCEOBயோட நம்ம பேஷண்ட்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பில் பண்ணணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் அந்த நார்மல் ஏட்னா பிசிபிஎஸ் அப்படின்ற இன்சூரன்ஸ் எதனா பேஷண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த WCயோட டினைடு இஓபி வச்சு நம்ம வந்து கிளைமை வந்து அவங்களுக்கு பில் பண்ணலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் மெட் அப்படின்ற டினைலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி ஒர்க் பண்ணுறது, என்னென்ன கொஷின்ஸ்லாம் காலில் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு டினைலோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.